நம்ம இன்னைக்கு புதுசா நம்ம என்ன பார்க்க போறோம்னா VB.NETல அரேயும் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் my number as integer அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். இப்போ இன்டீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஹோல்டு வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து இதுல வந்து போட்டுக்கலாம். இப்போ my numbers equal to 5. இப்போ 5 அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு இன்டீஜர். இந்த இடத்துல இதை வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ my text as string அப்படின்னா அது வந்து ஒரு மை டெக்ஸ்ட்ன்றது ஒரு வேரியபிள், அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டைப்ல இது பண்றோம். இப்போ மை டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒரு டைப் பண்ண ஸ்ட்ரிங் இஸ் ரியலி ஜஸ்ட் டெக்ஸ்ட், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்றோம். இப்போ இது என்ன பண்றோம்னா ஒரு 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 மைட் நம்பர்ன்றது ஒரு வேரியபிள், அது ஹோல்ட் பண்றது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. மைட் டெக்ஸ்ட்ன்றது ஒரு வேரியபிள், அது ஹோல்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்படி டிக்ளேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல div my number as integer equal to 5 இந்த மாதிரியும் டிக்ளேர் பண்ணலாம். டைரக்டா அந்த இடத்துல அதை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த வேரியபிள் இருக்கிறதுனால எரர் காமிக்குது. இப்போ my number 1 as integer equal to 5. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து my numberன்றது ஒன்லி ஹோல்ட் ஒரே ஒரு நம்பர். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 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 my numberன்றதுலயே வந்து ஒரு 10 நம்பர் ஸ்டோர் பண்ணணும். சப்போஸ் ஒரு 10, 20, 30, 50, 40 ஒரு 10 நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல my numberன்ற ஒரு வேரியபிள் ஒரே ஒரு நம்பர் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல my number equal to 7 சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 5 அழிச்சிட்டு இப்ப டைரக்டா அந்த நம்பர்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறது 7. பட் எனக்கு அந்த மை நம்பர்லயே ஒரு 5 நம்பர்ஸ் ஒரு 10 நம்பர் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா அதுதான் அரே. ஸோ இப்போ அந்த அரே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா மை நம்பர்ஸ் 4 இதுதான் அரேயோட டோட்டல் எத்தனை வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போறேன்றது as இன்டீஜர். அந்த அந்த 4 வேல்யூமே இன்டீஜர்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா my numbers 0 equal to 1, my numbers 1. ஸோ எப்பயுமே வந்து அரே வந்து 0 பொசிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0, செகண்ட் பொசிஷன் my numbers 2 is equal to 3, my numbers 3 is equal to 4, my numbers 4 equal to 5. ஸோ இதுதான் வந்து ஒரு 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 மை நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் அதே இது எனக்கு ஒரு வேரியபிள்ல ஒரு மோர் தென் 1 வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம அரையா டிக்ளேர் பண்றோம். அரையா டிக்ளேர் பண்ணோம்னா அந்த உள்ள இடத்துல வந்து எத்தனை எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ வேணும்ன்றதை இந்த உள்ள நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ ஐ வாண்ட் 4 நம்பர் எனக்கு வேணும். அரே எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது வந்து 0 பொசிஷன்ல 1, 1 பொசிஷன்ல 2, நம்ம ஒவ்வொரு பொசிஷன்ல அப் டு 4 வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்றோம். அரே எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது 0 பொசிஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் இது. இப்போ நம்ம ஒரு இப்போ இந்த வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸ் போட்டு பார்ப்போம். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ first number வந்துட்டு first number is ampersand my numbers of 0. அத பண்ணு. இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா டைப் பண்றோம். செகண்ட் நம்பர் வந்து அந்த செகண்ட் பொசிஷன்ல உள்ளதை டிஸ்ப்ளே பண்றோம். தேர்ட் நம்பர் தேர்ட் பொசிஷன்ல உள்ளதும், ஃபோர்த் நம்பர் தேர்ட் பொசிஷன்ல உள்ளதும், ஃபோர்த் நம்பர் வந்து ஃபிஃப்த் நம்பர் ஃபோர்த் பொசிஷன் உள்ளதுலயும் நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் ஃபார்ம்ல. ஸோ இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ மெசேஜ் பாக்ஸ் பண்ணையில் என்ன ஆகும்னா அது என்ன நம்பர் அப்படின்றது இது பண்ணுறோம். இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
First number is 1, second number is 2, third number is 3, fourth number is 4, fifth number is 5. இதான் இந்த ப்ரோக்ராம் ஓடது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு சிம்பிள் போட்டீங்கன்னா கமெண்ட் ஆகும். கமெண்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு கேட்போம். ஃபிஃப்த் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். என்ன சொல்றதுன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னன்னா இந்த இது வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபிஃப்த்ன்றது ஒரு பொசிஷனே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நமக்கு மொத்தமே வந்து 4 பொசிஷன் தான், ஃபிஃப்த் பொசிஷன் நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம டிஸ்பிளேயே பண்ண முடியாது. இப்போ ஒரு இன்டீஜர் அரேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுவோம். ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ளது எல்லாமே மாறிடும். அப்ப இதுல போயிட்டு இன்டீஜர் அரே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நம்ம கிளிக் பண்ணா ஒர்க் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம அது எல்லாமே கட் பண்ணிட்டு ஃபார்ம் லோடுல எழுதாம கிளிக் பண்ணையில ஒர்க் பண்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றோம். இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம்னா இதை வந்து எல்லாமே லிஸ்ட் பாக்ஸ் கொண்டு போறோம். இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு for loop யூஸ் பண்ணலாம். for I equal to 0 to 4. இப்போ list box 1 dot items dot add my numbers array. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 0 to 4 0th பொசிஷன்ல உள்ளது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ளது 0 to 4 வரைக்கும் என்டர் பண்றோம். அது லிஸ்ட் பாக்ஸ் 1ல ஆட் பண்றோம். சோ திஸ் இஸ் ஃபார் லூப். ஃபார் லூப் என்ன பண்ணும், ஸ்டார்டட் டு 0 அப் டு இந்த ஐயோட வேல்யூ 4 வர்ற வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து சுத்தணும். சோ இப்ப இந்த ஓபன்னா டிஸ்ப்ளே ஆயிடும். இப்ப என்ன பண்றோம், இன்னொரு அரே யூஸ் பண்றோம். இப்ப டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம் வச்சுக்கோங்க. dim my text 4 as is string. இப்ப வந்து ஒரு அந்த இது வந்து இன்டீஜர் வந்து சொல்றோம். 4 my textன்றது ஒரு வேரியபிள். அது 4 மேக்ஸிமம் வந்து 4 அப் டு 4 ஓட இண்டெக்ஸ். இதுதான் இண்டெக்ஸ் ஆஃப் த வேல்யூ. மை ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கிறது இல்லையா. இப்போ மை நம்பர்ஸ் இந்த 0ன்றது அரேயோட இண்டெக்ஸ் 0 1 2 3 4. அப்ப அரே இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மை டெக்ஸ்ட் 4 as integer. இப்போ என்ன பண்றோம், மை டெக்ஸ்ட் 0ல வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப this 1 equal to is. My text 2 equal to yeah. My text 3 ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் டேபிள் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பட்டன் 3ல நான் என்ன பண்றேன்னா டைம் டேபிள்
ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா டைம் டேபிள் அரே. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம்னா ஒண்ணுமே போடல, டெக்ஸ்ட்ல வந்து ஒண்ணுமே போடல. இப்போ அந்த லேபிள் வந்து இங்கனக்குள்ள என்ன பண்றோம்னா ஸோ கேட்குறோம். சப்போஸ் நம்ம வந்து which டைம் டேபிள் do you want, சப்போஸ் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம் which டைம் டேபிள் you want. ஸோ அப்போ அவங்க எந்த டைம் டேபிள் கேட்குறாங்களோ அந்த டைம் டேபிளுக்குள்ளது நம்ம போட போறோம் இந்த பட்டன்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா லிஸ்ட் பாக்ஸ் 1 வந்து கிளியர் பண்றோம். லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர். இப்போ என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் எத்தனை டைம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ டிம் டைம்ஸ் as இன்டீஜர். ஸோ டைம்ன்றது எதுல போடுறோம், எத்தனை எந்த இதுல வேணும் அப்படின்றது டைம்ஸ் ஈக்குவல் டு வேல் ஆஃப் டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். இப்போ என்ன பண்றோம் ஃபார் I equal to 0 to 10 அந்த டைம் டேபிள் டைம்ஸ்ன்றதையும் இன்ட்டு ஐயையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப அதை ஒரு வேல்யூல ஸ்டோர் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்றான் டிம் ஸ்டோர் ஆன்சர் as இன்டீஜர். equal to times into I. இப்போ என்ன பண்றோம் இத வந்து list box 1 dot items dot odd. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் டைம்ஸ் மென்ஷன் பண்றோம் ஆம்பர்சன் பிராக்கெட் குள்ள டைம்ஸ் போடுறோம் ஆம்பர்சன் I அந்த I சிம்பல் போடுறோம் ampersand equal to ampersand numbers of I. இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றோம் dim my numbers 10 as integer. இப்போ என்ன பண்றோம்னா my numbers I is equal to store answer. அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்றோம். இப்போ இதாங்க my numbers of I வந்து இங்க டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ இது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 6 போட்டு டைம் டேபிள் அரே கொடுத்தோம்னா 6 times 0 is equal to 0, 6 times 1 is equal to 1, 6 times 2 equal to 12. Otherwise இந்த இடத்துல என்ன பண்ணா மல்டிப்ளிகேஷன். இப்போ 8 into 0 equal to 0, 8 into 1 8, 8 into 2 6, 8 into 3 20. So 8th table. Suppose I want 9th table, 9. I want 12th table, 12. I want 15th table. இதே இப்போ என்ன பண்ண போறேன்னா பவுண்டரி வைக்க போறேன்.
இப்போ டைம் டேபிள் கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் அட், உங்களுக்கு எது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கும். ஸ்டார்ட் அட், எண்ட் அட், எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இப்போ லேபிள் என்ன பண்றோம், ஸ்டார்டட், உங்களுக்கு எது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸ்டார்டட், லேபிள் வந்து எண்ட், ஸ்டார்ட் எண்ட், எண்ட் இது வந்து எண்ட். இப்போ ஸ்டார்ட், இப்போ டிஎக்ஸ்டி ஸ்டார்ட்னு வச்சுக்குவோம், இது டிஎக்ஸ்டி எண்ட்னு வச்சுக்குவோம். டிஎக்ஸ்டி டிஎக்ஸ்டி எஸ்டி டிஎக்ஸ்டி எண்ட் ரெண்டு வேல்யூ வச்சுக்கிறோம். டிஎக்ஸ்டி எண்ட். இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இந்த டைம் டேபிள் அறையில 0 to 10 போட்டிருக்கிறது பதில் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து வாங்குறோம். 0 எந்த இதுல இருந்து வேணும், எண்ட் ஆஃப் த அரே எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி டிக்ளேர் பண்றது, இப்ப நம்ம 10 வரைக்கும் வேணும்ன்றதுனால டிஃபால்ட்டா dim my number 10 as integer டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ரன் டயத்துல தான் எத்தனை வரைக்கும் வேணும்னே கொடுக்க போறோம். சப்போஸ் நான் இப்ப இந்த இடத்துல வந்து 1ல இருந்து 25 வரைக்கும் வேணும்னு கொடுக்கலாம், 1ல இருந்து 50 வரைக்கும் வேணும்னு கொடுக்கலாம். அப்ப நான் இந்த வந்து ரன் டயத்துல தான் கொடுக்கவே போறேன். அப்ப எனக்கு எத்தனை வேல்யூன்றது நான் எப்படி டிக்ளேர் பண்றது? சோ இப்ப அதுக்கு வந்து இப்போ ஒரு பட்டன் யூஸ் பண்ணிக்கிறோம். டைப் டேபிள் அரே, இதேதான் டைம் டேபிள் அரே. நம்ம வந்து ஆனா வந்து இது எவ்வளவு எண்டு வந்து நமக்கு ரன் டயத்துல தான் தெரியும். நம்ம வந்து இப்ப வந்து டிசைன் டயத்துல மென்ஷன் பண்ண முடியாது. அப்ப நம்ம அப்படி டிக்ளேர் பண்றது. இப்ப அது என்ன செய்யணும், dim my numbers as integer. சோ இப்ப எனக்கு எத்தனைனே தெரியணும்னா எம்டியா நான் விட்டுறணும். எம்டியா விட்டுட்டேன்னா அது வந்து அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். dim started as integer, dim ended as integer, dim times as integer, dim as integer, as integer. இப்போ டைம்ஸ் அப்படின்னா என்ன, எந்த டேபிள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்போ இதோட இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டைம்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text. இப்போ இத வந்து என்னன்னா வேல்யூ மாத்திக்கிறோம். இதோட டெக்ஸ்ட் வேல் ஆஃப் ஸ்டார்டட் என்ன வரும்னா val of txt st.text. end என்ன வரும், val of txt end as text. இது நம்ம போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா redim my numbers ended அப்படின்னு சொல்லிட்டு redim டிக்ளேர் பண்ணணும். முத வந்து எம்டியா ஒரு அரே டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்னா ரீடிம் வச்சு ரீடிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் I is equal to 0 to போடுறதுக்கு பதில் start at to end at. இப்போ my numbers of I is equal to I into times. நம்ம என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறோமோ அதை கொடுக்குறோம். I into times. இப்போ list box 1 dot items dot add. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், times into ampersand star I ampersand I ampersand equal to ampersand store answer.
But next list box 1 dot items dot clear. இப்போ நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணா இப்போ டைம் டேபிள் இப்போ 12th டேபிள் 1 to 15. இங்க ஸ்டோர் ஆன்சர். இங்க my numbers of I. இப்போ 5th tables 1 to 15. For 16th table. Okay. So dimension நமக்கு எத்தனைன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் dim my numbers as நம்ம இன்டிஜர் போட்டுட்டு ரீடிம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரீடிம் யூஸ் பண்ணி நம்ம என்ன நம்பர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அரைஸ் பார்த்தோம். அரைஸ்ல உள்ள உள்ளது இண்டெக்ஸ் மேக்ஸிமம் எத்தனை நம்பர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா முன்னாடி டிக்ளேர் பண்ணலையே நம்ம அரைஸ்ல வந்து 9 my numbers 10 as இன்டிஜர் அப்படின்னா நம்ம மொத்தம் 10 வேல்யூ. அரையோட இண்டெக்ஸ் நம்பர் எப்பயுமே ஸ்டார்டிங் வேல்யூ 0ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா நம்பர்ஸ் வந்து இப்போ என்னன்னே தெரியாது, எனக்கு வந்து பவுண்டரி தெரியாது, பவுண்டரி தெரியாம நான் போடணும் அப்படின்னா my numbers as இன்டிஜர் போட்டுட்டு நம்ம ரீடிங் சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் அரையோட கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறோம், ஒரு நியூ ஃபார்ம் ஓபன் பண்ணிக்கிறோம். ஆட் நியூல நியூ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். இப்போ ஆட் நியூ ஃபார்ம். add new item. To add. இப்போ ஃபார்ம் 2ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்றது எப்படி அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம்.
டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பட்டன் யூஸ் பண்றோம். இப்போ பட்டன்ல என்ன எழுத போறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்ல போறதோட அப்பரா கன்வெர்ட் பண்ணி போட போறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஃபாண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்ல வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்ல ஏதோ டைப் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம், இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணணும், இந்த ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து என்ன பண்றோம், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன், அப்பர். இப்போ இதோட கிளிக் யூனிட்ல எழுதுறோம் dim str upper as string str upper equal to text box 1 dot text. Text box 2 dot text equal to str upper dot to upper. 2 upper 2 lower ஒரு ப்ராப்பர்ட்டி 2 upper. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வந்து அப்பரோட வேரியபிள் ஸ்டோர் பண்றோம். upper string variable. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து வேற மாதிரி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம். இப்போ txt ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறோம். txt ஃபர்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம். இப்போ பட்டன் டு செக். இப்போ ஏதாவது ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னா if txt first dot text equal to space அப்படின்னா இதுல வந்து ஒண்ணுமே நம்ம என்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ப்ளீஸ் என்டர் நேம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல ஒண்ணுமே என்டர் பண்ணலன்னா செக் பண்ணோம்னா ப்ளீஸ் என்டர் நேம் இதாக டைப் பண்ணோம்னா வராது. ஸோ இப்போ ஒரு இதுக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தின் கோட் யூஸ் பண்ணி டபுள் கோட் யூஸ் பண்ணோம்னா ஒண்ணுமே என்டர் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி பண்ணோம்னா ஒரு ஸ்பேஸாவது என்டர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ
சும்மா இப்படி ஒண்ணுமே போடாம ஒரு எம்டியா கோடு கொடுத்தோம்னா நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு டேட்டாவுமே என்ட்ரு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க டைப் பண்ணிக்கீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text equal to str trim of str upper. ட்ரிம்னா அதோட பின்னாடி உள்ள ஸ்பேஸ் எல்லாமே அது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அதான் ட்ரிம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து என்னன்னா ஒரு அப்பர் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல வந்து 2 அப்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ட்ரிம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஒரு என்டர் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியா இருக்கான்னு செக் பண்ணோம்னா எம்டி கோட் ஓப்பன் கோட் அண்ட் எம்டி கோட் ஈக்குவல் ஒரு கோட் எம்டியா இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணோம்னா இப்போ txt first dot text equal to ஓப்பன் கோட் அண்ட் எம்டி கோட் கொடுத்தோம்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கேரக்டருமே இல்லை அப்படின்றத செக் பண்ணும். இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். அதோட லென்த் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ dim text length as integer. இப்போ text length என்ன வரும் equal to txt first dot length அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படின்றது இப்போ என்ன பண்ணும் f name as string ன்னு போட்டுட்டு dim f name as string. இப்போ f name equal to text box 1 txt first dot text. இப்போ f name dot length. ஓகே. இப்போ message box dot show txt length. first time enter பண்ணோம் 2 upper put 7 0 1 2 3 4 5 6 7 array எப்பவுமே started with 0 character, so number of characters 7, total characters 7, but starting with 0. வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சுக்கிறேன். இனிமேல் வர டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணல, நம்ம டேட்டாபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, ஒன்னொன்னா பார்க்கலாம். தேங்க்யூ.